அன்பர்களே, நாட்டு படலத்தில் வீரமாமுனிவர் ஒரு அழகிய காட்சியை அறக்கோட்பாட்டோடு நமக்கு சொல்வதை இன்றைய செய்யுளிலே நாம் காண்கிறோம். அந்த செய்யுளிலே தயிர் கடைகின்ற ஒரு காட்சி வருகிறது. அது எத்தகைய அறத்தை கூறுகிறது என்பதை இறையடியார் வீரமாமுனிவர் நமக்கு காட்டுகிறார். வேர்ப்பு எழ கயல் வெளியேர் கைவளை ஆர்ப்பு எழ கடை தயிரில் ஆயெண்ணெய் கூர்ப்பு எழ துயர் குறுக மேல் அறம் ஏற்பு எழ செய்வோர் இயல்பு மானுமே என்று நாட்டு படலத்தை விவரிக்கின்றார். கயல் மீன் போன்ற கண்களை உடைய இடைச்சியர் தம் உடம்பில் வேர்வை எழவும் கையில் அணிந்த வளையல்களின் ஆரவாரம் எழுமாறும் வருந்தி கடைந்த தயிர் நின்று வெண்ணெய் மேல் எழுந்து வரும். இது திரண்டு எழுந்த துன்பம் தம்மை அணுகிய காலத்தும் விடாது அறம் மேலோங்கி வரச் செய்யும் மேலோரின் இயல்பை ஒத்ததாகும் என்று வீரமாமுனிவர் கூறுகின்றார். சுருங்க சொல்லின், இடைச்சியர் தயிர் கடைகின்றனர். அவர்களின் கண்கள் கயல் மீன் போல உள்ளன. அவர்களுக்கு வேர்க்கிறது, வளையல்கள் இறைகின்றன. தயிருக்கு துன்பம், ஆனால் வெண்ணெய் திரள்கிறது. அதே போன்று துன்பம் அடைந்தாலும் அறத்தை கைவிடாதவர் சான்றோர் ஆவர் என்று அறமறுக்கிறார் வீரமாமுனிவர். வேர்பெழ கயல் வெளியேர் கைவிளை ஆர்பெழ கடை தயிரில் ஆயெண்ணெய் கூர்பெழ துயர் குறுக மேலற மேற்பெழச் செய்வோர் இயல்பு மானுமே என்று இதனை வீரமாமுனிவர் கூறுவதை பார்க்கிறோம். வீரமாமுனிவர் யூதேய நாட்டை வர்ணித்தாலும் சரி, எகிப்து நாட்டை வர்ணித்தாலும் சரி, வேறு எந்த நாட்டை வர்ணிக்கும் போதும் அவர் தமிழ்நாட்டைத்தான் வர்ணிக்கிறார். தமிழக காட்சிகள் ஆங்கெல்லாம் இருப்பது போன்று அவருடைய மனம் கற்பனை செய்கிறது. நாமும் அதை ரசிக்கின்றோம். வாழ்க!